எதுவுமே நடக்காம, ஆனா வந்து ஏதாவது நெறைய நடந்த மாரி மட்டும் தான் இருக்கு இப்ப சிறகடிக்க ஆசை சீரியல்ல. ஏன்னா நடக்கிறது எல்லாமே தேவையில்லாத விஷயமா தான் நடந்துகிட்டு இருக்கு. மனோஜுடைய நாய்க்கடி விவகாரம், அந்த நாய் வந்து எங்கேயோ போயிடுச்சுன்னோனே அவர் வந்து இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணி நம்மளும் சாக போறோம்னு நெனச்சிட்டு இருக்கு. அது வந்து திருப்பி வந்துருச்சுங்கிறத சொல்றதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து இப்ப மீனா இப்ப ஒரு சத்யாவ பார்த்து ரோட்ல பேசிட்டு இருக்கும் பொழுதே, கிறிஷை யாரோ ஒரு ஆள் கூட்டு போக ஏன்னு பார்த்தா மகேஸ்வரி கால் பண்ணி கிறிஷ் பிரச்சனை பண்றான்னு சொன்னதுனால ரோஹிணி கூப்பிட போயிருக்காங்க. ஆனா என்ன லாஜிக்ல ஸ்கூலுக்கு வெளிய நிப்பாட்டி யாரோ ஒரு ஆள் அனுப்பி குழந்தைய கூட்டு வர அனுப்பிவிட்டாங்கலாம் தெரியல. கூட்டிட்டு வந்தோனே அதை வேற மீனா பார்த்து துரத்திட்டே வர இவங்க பயந்து ஓடுறது ஒரு பக்கம். அந்த கிறிஷை வந்து மிரட்டி திருப்பி பிளாக்மெயில் பண்ணி அவருக்கு ட்ராமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அங்கே தான் படிக்கணும் அப்படின்ட்டு. இதனோட அருணை யாரோ 3 பசங்க வந்து இப்போ அடிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ட்ரிபிள்ஸில் போகும்போது இவர் மஃப்டியில் போய் பிரச்சனை பண்ணாரு, அடிச்சிட்டாங்க. அங்கே முத்து வந்து அவங்கெல்லாம் அடித்து காப்பாற்ற சீதாட்ட போய் உன் மாமா தான் ஆள் வச்சு அடித்து நடிக்கிறான் அப்படின்னு பேசினதுனால சீதா இப்போ கோவப்படுறாங்களாம். சீதாவுக்கு முத்துவை பற்றி கூடவா தெரியாது, ஒரே நாளில் அவங்கள வில்லியாக மாற்றுறாங்க. இதெல்லாம் எங்கே ஒத்து வரும்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.